Hi, hello, assalamu alaikum. Welcome to Foodies of Tamil Nadu. Blondie. இந்த blondie ரெசிபி அப்படிங்கிறது ஒயிட் சாக்லேட் வச்சு நம்ம செய்யக்கூடிய ப்ரௌனி தான். ப்ரௌனிங்கிறது டார்க் சாக்லேட் வச்சு பண்ணுவோம். இது வந்து ஒயிட் சாக்லேட்டில் பண்ண போகிறோம். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதே அளவுல நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டில் செய்யும் போது உங்கள் பிளாண்டி சூப்பரான கிரிங்கிள் டாப்போட செம பர்ஃபெக்டாக வரும். ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க அதே மெஷர்மெண்ட்டில் ஒயிட் சாக்லேட்டையும் பட்டரையும் ஒரு பேனில் போட்டு கீழே வந்து ஹாட் வாட்டர் வச்சுட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் இதை வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக ஃபைனாக நல்லா அழகாக மெல்ட் ஆகி வரணும். ஸோ அந்த அளவுக்கு வரைக்கும் நல்லா இது கட்டிகள் இல்லாமல் நல்லா மெல்ட் பண்ணி இது வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஆறட்டும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. நம்ம ஆட் பண்ணும் போது கொஞ்சம் வார்மான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் 2 முட்டை மீடியம் சைஸ் எக்கு எடுத்துக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1/8 டீஸ்பூன் அதாவது ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம சுகரை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சாக்லேட்டை பொறுத்த வரைக்கும் இனிப்பு வந்து அதில் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நம்ம ஆட் பண்ணக்கூடிய சுகர் வந்து நம்ம கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். நான் 100லேருந்து 125 வரைக்கும் கொடுத்துருக்கேன். 100 கிராம் நீங்கள் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்ற ஆளாக இருந்தீங்கன்னா 100 கிராமே போதுமானது. இப்போ அந்த எக் மிக்சரோட சுகரை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா சுகர் வந்து நல்லா கரையணும். அவ்வளோதான். பீட்டர்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி நுரைச்சி வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா டபுள் பாயிலிங் மெத்தடில் ஒயிட் சாக்லேட்டையும் பட்டரையும். ஸோ அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணும் போது இது கொஞ்சம் வார்ம் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் அந்த கிரிங்கிள் டாப் எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ இதை வந்து இந்த எக் மிக்சரோடு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது நம்ம போடும் போது கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி திக்னஸ் வரும். ஸோ அது பயப்பட வேணாம், அது அப்படி தான் வரும். நெக்ஸ்ட்டு மைதாவையும் மில்க் பவுடரையும் நான் மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருக்க அளவுக்கு மெஷர் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ஒரு சீவ் வச்சு சலிச்சிக்கிட்டு அதை வந்து இதில் ஒரு 2 பேட்சாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் கொஞ்சமாக லைட்டாக போட்டு லைட்டாக அதை மிக்ஸ் கொடுத்துட்டு அகைன் இன்னொரு பேட்சையும் போட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த எக்கு பட்டர் அந்த மைதா எல்லாம் நல்லா ஒன்று சேர ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடணும். இதையும் ரொம்ப நேரம்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் லம்ஸ்லாம் இல்லாமல் லைட்டாக மிக்ஸ் கொடுத்தாலே போதும். இப்போ அந்த விஸ்க் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு அதை வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீழே சின்ன சின்னது கரையாமல் இருந்தது அப்படின்னா அதெல்லாமும் இது கூட வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட பிளாண்டி பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு அந்த பிளாண்டி நம்ம எதில் வந்து நம்ம பேக் பண்ண போகிறோமோ அந்த பேனில் கீழே பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. பட்டர் ஷீட் ஒரு வேளை இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு மேலே மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிளாண்டி பேட்டரை பவர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதில் டாப்பிங்ஸுக்கு நான் வந்து ஒயிட் சாக்லேட்டை வந்து மேலே போட போகிறேன். நீங்கள் இதில் வந்து டார்க் சாக்லேட்டோ இல்லை ட்ரிபிள் சாக்லேட்டோ ஒயிட் சாக்லேட் மட்டும் அப்படி இல்லைனா மில்க் சாக்லேட் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த டாப்பிங்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஓன் சாய்ஸ் தான். பிளாண்டிக்கு இதில் வந்து ஒரிஜினல் யூஸ் பண்ணுறது ஒயிட் சாக்லேட், ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை லைட்டாக டூத்பிக் வச்சுட்டு அந்த பபுள்ஸ்லாம் இல்லாமல் வடைச்சி விட்டுட்டு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் இதை வந்து ஒரு 180 டிகிரிக்கு 20 மினிட்ஸுக்கு டாப் பாட்டம் ராடை ஆன் பண்ணி ஃபேன் மோடு இருக்குது அப்படின்னா அதையும் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பரான பர்ஃபெக்டாக மேலே கிரிங்கிள் டாப்போட உள்ள நல்ல ஃபஜ்ஜியான ஒரு பிளாண்டி ரெசிபி நமக்கு கிடைக்கும்.
அவ்வளோதான். இதே மாதிரி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் அண்ட் ஃப்ரஜ்ஜியான பிளாண்டி ரெசிபி உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டோட உங்களுக்கு ப்ரௌனி ரெசிபி வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதையும் அப்லோட் பண்ணுறேன். என்னோட சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.